ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் ஜெல்லி எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜெல்லி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயின் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அகர் அகர் வச்சு தான், அதாவது இது ஒரு விதமான கடல் பாசி, அதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். பைனாப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜூஸ் கன்சிஸ்டன்சி தான் வேணும். அதனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அகர் அகர் வந்து நம்ம போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் வந்து வாட்ரு ஊற்றிட்டு எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் போட்டேன், சின்ன கிளாஸில் தான். ஆல்ரெடி வந்து ஜூஸில் போட்டிருந்தோம், அதனால தான் இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போடும்போது ஜூஸ் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மோல்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். மோல் இல்லாட்டி கூட நீங்கள் தட்டில் கிண்ணத்தில் வந்து வச்சுக்கலாம். மெயின் வந்து என்னென்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வெளியே வச்சா கூட ஒரு ½ hourலேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நான் வெளியே தான் வச்சுருந்தேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைனாப்பிள், சுகரு அண்ட் தென் அகர் அகர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். எந்த ஃபுட் கலர் எசன்ஸ் எதுவுமே போடலை. இது நீங்கள் கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் வாட்டர்மெலன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நேச்சுரல் அந்த எசன்ஸ், அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பைனாப்பிளோட ஸ்மெல்லே வந்து அது தனியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ.